உங்கள் லைஃப்பில் வெல்த்தையும் ஹாப்பினஸையும் மணியையும் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு. அதை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் மணியையும் வெல்த்தையும் ஹாப்பினஸையும் தேடி ஓடிட்டுருக்கோம். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் போய் அப்படியே ஸ்டக்காக நின்றோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது, இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலை, இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தரும். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம கண்டிப்பாக இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, இன்னும் நம்மளால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது? அந்த மாதிரி ஒரு தாட் உள்ள பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். somehow இட் வில் ஹெல்ப் யூ. நான் அதுக்கு உங்கள் டைமுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வேல்யூஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும், நீங்கள் மணியாக இருந்தால் மணி, வெல்த்தாக இருந்தால் வெல்த், ஹாப்பினஸாக இருந்தால் ஹாப்பினஸ், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஐடியாவை ப்ராப்பராக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மூணுமே அச்சீவ் பண்ணணும், வெல்த்தாக இருந்தால் வெல்த், மணியாக இருந்தால் மணி, ஹாப்பினஸ் இருந்தால் ஹாப்பினஸ், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே இல்லாத பர்சன் என்னால் இங்கே எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து படிப்படியாக உங்கள் லைஃப்பை அடுத்து எடுத்துகிட்டு போங்க. இப்போது நம்ம கஷ்டமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பியிங் அதர்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த உலகத்தில் மல்டிபிள் பீப்புள்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அச்சீவ் பண்ண பர்சன் கிட்டேருந்து அப்படியே காப்பி பண்ணி அதை உங்கள் லைஃப்பில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். காப்பி பண்ணுறது அப்படின்னா அவங்கள பற்றி ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பர்சனை பற்றி நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைமில் இப்போ ஒரு இடத்த அடையிறதுக்கு தேவையான எடுக்கிற டைமை விட அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணதுனால அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் டைம் குறையும். இந்த விஷயத்தில் நீங்கள் எஃபோர்ட் போடுறது குறையும். எதில் ப்ராப்பராக எஃபோர்ட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே போதும், அதில் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அதே மாதிரி தான் ஆல்ரெடி அச்சீவான பர்சன்ஸை பற்றி ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி அவங்க லைஃப் அமைச்சிக்கிட்டாங்க, எப்படி அவங்க சில கஷ்டமான விஷயங்களை தாண்டி வந்தாங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, எந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டை அமைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, லிசன் பண்ணுங்கள். உங்கள் சரௌண்டிங்ஸை நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும், எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பர்சன்ஸை சுற்றி உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கோங்க. அப்போது ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பர்சன்கிட்ட இருந்து அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட ஸ்பார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுல தான் அவங்க ஐடியா ஒழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். 50% ஆஃப் த டிஸ்டன்ஸை நீங்கள் ஆல்ரெடி கடந்துட்டீங்க. அடுத்து என்னென்னா, அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் மீன்ஸ் அவங்க எப்படி அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு, இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்க, இனி இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள். 100% அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த மாதிரி விஷயத்தில் அவங்க எஃபோர்ட்டை போடணும், அவங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறாங்க, அவங்க எப்படி லைஃப்பில் ஃபார்வர்டாக முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பர்சன்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்கள் டைம், அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்பவே மினிமலாக இருக்கும். எஃபோர்ட்டும் அப்படிங்கிறது ரொம்பவே மினிமலாக இருக்கும். எந்த விஷயத்தில் கரெக்டாக நீங்கள் எஃபோர்ட்டை போடணும் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லேருந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பர்சன்கிட்ட இருந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இதில் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோ டு ஒர்க். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்தந்த விஷயங்களை பண்ணால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதில் கஷ்டமான பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம அதில் ஒர்க் பண்ணுறது தான். நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருப்போம். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி இன்னொருத்தங்க யாரும் இல்லை நம்மளை புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு போகிறதுக்கு. நீ இதை பண்ணணும் அப்படின்னு.
நீங்கள் மோட்டிவேஷன் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு நாலேஜாக மட்டுமே வச்சுக்காம அதில் ஒர்க் பண்ணுங்கள், அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாக மூவிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி போங்க. சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்கள். அதனால உங்களை நீங்களே தேங்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால ஒரு ரொம்ப லாங்காக எடுக்கிற வேண்டிய விஷயங்கள் நீ சின்ன சின்ன டைனி டைனி ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களையும் கற்றுக்கிட்ட அப்புறம் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கற்றுப்பீங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதை நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் ப்ராப்பரான வேல அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போனாங்களோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கட் பண்ணி அதை அப்படியே ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க எப்படி அதை ஒரு ஹோல் திங்கை எடுத்து யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ஹோல் திங்கை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த தாண்டறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றா கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்பவே டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்படி ஒரு விஷயத்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்து ஒர்க் பண்ணி அவங்க அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஒர்க்கில் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு அவங்க எந்த மாதிரி எஃபோர்ட்டை போட்டாங்களோ எந்த மாதிரி விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அது எல்லா விஷயமும் மணியாக இருந்தாலும் மணி, ஹாப்பினஸாக இருந்தாலும் ஹாப்பினஸ், வெல்த்தாக இருந்தாலும் வெல்த், இந்த மாதிரி எந்த விஷயங்களில் ப்ராப்பரான அவங்க எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ் அப்படிங்கிறது சீக்கிரமாக உங்ககிட்ட வரும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேஜ் போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டீங்க, என்னால் இதுக்கு மேலே இனி எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், என்னால் ஈஸியாக இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு விஷயமா அமையும். இதில் மொத்தமே 4 பாயிண்ட் தான். என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிளானை ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட் பண்ண பீப்புளை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விடாமலும் கரெக்டாக எந்த மாதிரி பண்ணி எந்த மாதிரி எண்ட் ரிசல்ட்டை எடுக்கணுமோ அந்த மாதிரி ப்ராப்பர் வேலை அதை அச்சீவ் பண்ணுங்கள். இவ்வளோதான். இது உங்களை 0 அப்படிங்கிறதுல இருந்துட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு உங்கள் திங்கிங்கை கொண்டு போவோம் நான் நம்புகிறேன். உங்கள் டைமை இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.